விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியுதவி. மல்லேகம கேமரத்ன தேரரின் டிஎன்ஏ பரிசோதனையில் புதிய திருப்பம். அறையில் கிடைக்கப்பெற்ற பொருட்களால் அதிர்ச்சி. கோட்டாபயவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் வைத்தியசாலையில் அனுமதி. ஜனாதிபதி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பார். முன்னாள் சபாநாயகரிடம் நிகழ்ந்து பேசிய ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பு. செல்வச்சன்னதி ஆலய சூழலில் விதிமீறல். 5 ரூபாய் 50,000 அபராதம். தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு. நீதி அமைச்சரின் அறிவிப்பு. மாகாண சபைகளின் 2026 திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி தலைமையில் மீளாய்வு. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 93,000 தாண்டியது. 71 பேர் உயிரிழப்பு. மீண்டும் மோசமடைந்துள்ள சுரேஷ் சலைவின் உடல்நிலை. மனைவி விடுத்துள்ள அவசர கோரிக்கை. வடக்கு கிழக்கில் பாதுகாப்பு படகில் கையகப்படுத்திய மக்களின் காணிகளை விடுவியுங்கள். பிரதமரிடம் யாழில் மகஜர் கையளிப்பு. இலங்கையில் 22வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு எதிராக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில். ஸ்ரீதரன். நீதிக்கார நீள்பயனும் அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். பிரதமர் கருணை அமரசூரியவின் பங்கு பெற்றலுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கல்வி கேட்கும் விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்பட்டது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியோ தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு காசோலைகளை வழங்கி அவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். விசேட தேவையுடைய மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதும் அவர்களுக்கு சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவதும் அரசாங்கத்தின் சமூக நல கொள்கைகளில் முக்கியத்துவம் பெறுகின்றன. நிகழ்வில் அரசு அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது தொடர்பாகவும் ஒரு முக்கியமான விடயம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். අපේ රටේ වැඩියෙන්ම ආබාධ සහිත පුද්ගලයන් ඉන්නේ උතුරේ සහ නැගෙනහිරේ. நமது நாட்டிலே அதிகளவான இந்த மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவது வடக்கிலும் கிழக்கிலும். ඒ අමිහිරි යුද්ධයක තවත් එක් අමිහිරි අත්දැකීමක්. அது மிகவும் இந்த கவலைகரமான யுத்தத்திலே அதையும் விட மிக கவலைகரமான ஒரு செயலாகத்தான் காண்கிறோம். තිගේ නිසා නැවතත් එවැනි යුද්ධ ඇති නොවන්න කැපවෙලා වැඩ කරන රජයක් හැටියට එවැනි තත්ත්වයන් නිර්මාණය වෙච්ච ඒ සාධක ඉවත් කරන්න මහන්සි වෙන රජයක් හැටියට එවැනි යුද්ධයකින් බැටකාපු අයට යම් අත්වහලක් වෙන එකත් අපි හිතනවා ඉතාමත්ම වැදගත් කියලා. ஆகவே மீண்டும் ஒரு முறை அவ்வாறான ஒரு யுத்தத்தை ஏற்படாத வகையிலே செயற்படும் ஒரு அரசாங்கமாக அவ்வாறான ஒரு யுத்தம் ஏற்பட இருக்கும் காரணிகளை இல்லாதொழிக்கும் தோற்கடிக்கும் ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் அவ்வாறான அதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவிகளையும் இன்று செய்து கொண்டு வருகிறோம். ඒ වගේම මම ස්තුතිවන්ත වෙනවා ඔබත් සමග ඔබ මෙතනට එන්න උදව් වෙච්ච ඔබේ දෙමව්පියන් වෙන්න පුළුවන්, ඔබේ පවුලේ සමාජිකයන් වෙන්න පුළුවන්, ඔබේ යහළුවන් වෙන්න පුළුවන්, ඔබේ ගුරුවරුන් වෙන්න පුළුවන්. ஆகவே இந்த நேரத்திலே நான் உண்மையிலேயே நன்றி கூற வேண்டும். உங்களை இந்த இடத்திற்கு இவ்வாறான ஒரு திறமையான நிலைக்கு கொண்டு வருவதற்கு செயல்பட்ட உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள், பெற்றோர்கள் அல்லது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இவர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி கூற விரும்புகிறேன். அனுராதபுர முன்னாள் அட்டமஸ்தானாபதி பல்லேகம கேமரத்ன தேரருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள சிறுமி ஒருவரை துர்நடத்தைக்குட்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முக்கியமான விஞ்ஞான ரீதியான ஆதாரம் ஒன்று வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படும் இடத்திலிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்ட பாயில் காணப்பட்ட உயிரியல் மாதிரிகள்
பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவை பல்லிகம கேமரத்ன தேரரின் டிஎன்ஏ மாதிரியுடன் பொருந்துவதாக தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி தனது முன்னைய வாக்குமூலத்தில் கூறப்பட்ட சில விடயங்களை குறித்த டிஎன்ஏ பரிசோதனை முடிவு விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரான தேரர் தங்கியிருந்த அறையின் குளியலறையில் இருந்து பெண்களுடையதாக சந்தேகிக்கப்படும் நீண்ட தலைமுடிகள் சிலவற்றையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்திருந்தனர். எனினும் அந்த தலைமுடிகள் பாதிக்கப்பட்ட சிறுமியுடையவை அல்ல என்பது டிஎன்ஏ பரிசோதனையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமியை தவிர வேறு பெண்களும் அந்த இடத்திற்கு வந்திருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வழக்கு தொடர்பான முன்னைய அறிக்கைகளில் சிறுமியின் நாடுகளில் எந்தவிதமான உயிரியல் மாதிரிகளும் காணப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது வெளியாகியுள்ளதாக கூறப்படுகின்ற இந்த டிஎன்ஏ அறிக்கை வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் முக்கிய ஆதாரமாக அமையக்கூடும் என சட்டத்துறை நிபுணர்கள் கருதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களம் தற்போது விசேட கவனம் செலுத்தி வருவதாகவும் வழக்கு எதிர்வரும் ஜனவரி 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரான தேரர் நீதிமன்றத்துக்கு வரும் சந்தர்ப்பங்களில் கருப்பு நிற கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட வாகனங்களில் ரகசியமாக வருவது தொடர்பிலும் விசாரணை அறிக்கை ஒன்றை கோருமாறு அனுராதபுரம் நீதவான் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகிஸ்பர பண்டார திடீர் சுகவீனம் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான 22 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் நம்பிக்கை மோசடி செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நவ மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சுகீஸ்வர பண்டாவின் காலில் காணப்பட்டு வெரிகோஸ் நிலைமை தீவிரமடைந்து நரம்பு ஒன்றின் வெடித்ததன் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருக்கு தேவையான முறையான மருத்துவ சிகிச்சை உடனடியாக வழங்கப்படாவிட்டால் கடுமையான பாக்டீரியா தொற்று ஏற்படக்கூடும் என அவருக்காக முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அவரது காலை அகற்ற வேண்டிய நிலை கூட ஏற்படக்கூடும் என சட்டத்தரணிகள் எச்சரித்துள்ளனர். இந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை வழங்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிடக் கோரி சட்டத்தரணிகள் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். எனினும் அந்த கோரிக்கையை நிராகரித்த கோட்டை நீதவான் ஃபெசன் அமரசேனம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியின் உள் நிர்வாகம் அல்லது சுகாதார வசதிகள் தொடர்பில் நேரடியாக உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என தெரிவித்துள்ளார். அத்தகைய அதிகாரம் சிறைச்சாலை நிர்வாகத்துக்கே உரியது என சுட்டிக்காட்டிய நீதவான் குறித்த கோரிக்கையை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் நேரடியாக முன்வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து ஏற்பட்டுள்ள உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று பிற்பகல் அவரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். சுகீஸ்வர பண்டாரு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தில் விசேட திட்டங்களுக்கான பணிப்பாளர் நாயகமாகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலே அதிகரிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மீண்டும் ஒருமுறை பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைக்குமாறு ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பு நியாயமான சமூகத்துக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரியவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு உட்பட சுதந்திர இயக்க மையத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்று கரு ஜெயசூரியவை சந்தித்த போது இக்கோரிக்கையை விடுத்துள்ளனர். கரு ஜெயசூரியவின் இல்லத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்ட மேலதிக தகவல்கள் வருமாறு: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார் என்பதை நாம் அறிவோம். உங்களால் ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியும். அவர் இதில் ஓரடி பின்வாங்குவதனால் அவருக்கு எந்த அவமானமும் ஏற்பட போவதில்லை. ஜனாதிபதிக்கும் தவறுகள் நேரலாம். எனவே அவர் ஓரடி பின்வாங்குவது ஒரு பிரச்சனையாகாது. எமக்கு இப்போது இந்த நடவடிக்கைகளை பற்றி பேச வேண்டியுள்ள ஒரே இடம் நீதிமன்றமே ஆகும். எனவே இப்போது நீதிமன்றத்தையும் முழுமையாக தமக்கு கீழ் கொண்டு வரவா இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது என ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன குறிப்பிட்டார். கரு ஜெயசூரிய தெரிவித்த கருத்தாக ஆரம்பத்திலிருந்தே நாமும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வேண்டாம் என்றே கூறினோம். சட்டத்தரணிகள் சங்கமும் நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிறுவனமாகும். நாமும் அதற்காகவே ஆதரவு தெரிவித்தோம். எனவே இங்கு அதுவே அவசியமாகின்றது. இதனால் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் என நாம் நம்புகின்றோம் என்று குறிப்பிட்டார்.
தொண்டமனாறு செல்வச்சன்னதி ஆலய சூழலில் தடையை மீறி வெற்றிலை என்றவாறு நடமாடிய ஐவருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் ஆலயத்தின் சுற்றாடலினை வல்வெட்டித்துறை நகர சபையினர் சுகாதாரமாக பேணி வருவதுடன் ஆலய சுற்றாடலானது புகையிலையற்ற மண்டலமாக சுகாதார பிரிவினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மண்டலத்தில் புகையிலைசார் பொருட்கள் விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் வெற்றிலை என்ற வண்ணம் ஆலய சுற்றாடலில் காணப்பட்ட 5 பேருக்கு எதிராக கடந்த 20/8/2026 வியாழக்கிழமை வல்வெட்டித்துறை நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர் தினேசினால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கானது அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்டவர்கள் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தலா 10,000 ரூபாய் வீதம் 50,000 ரூபாய் தண்டப்பணம் மறவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்காக முறையான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பு விளக்கமறியல் புதிய மெகசின் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைகளின் செயற்பாடுகளை பார்வையிட்டு கைதிகளின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான முறையான பொறிமுறையை தயாரிக்கும் நோக்கில் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். 10 மாத காலத்துக்குள்ளான ஆய்வுக்கு பின்னர் குறித்த குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்குவதற்கான முறையான பொறிமுறையை தயாரித்தல், மரண தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் தண்டனையாக ஆயுள் தண்டனையாக குறைத்தல், ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் தண்டனை காலத்தை 20 ஆண்டுகளாக குறைத்தல் மற்றும் கைதிகளுக்கு வீட்டு விடுமுறை வழங்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பில் குறித்த குழுவினால் பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இதன் மூலம் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் விடுதலையாகி செல்வதற்கான முறையான பொது மன்னிப்பு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பான விடயங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். இந்நிலையில் அரசாங்க பகுப்பாய்வு அறிக்கைகளின் தாமதம் காரணமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெண் மற்றும் ஆண் கைதிகளை சந்தித்த அமைச்சர் அந்த அறிக்கைகளை விரைவாக வழங்குவதற்கான வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகமூர்த்தி ஆலய திருவிழாவில் பயன்படுத்தப்பட்ட அதிசக்தி வாய்ந்த மின் விளக்குகளால் கண் பாதிப்புக்குள்ளானவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று தினம் சனிக்கிழமை மதியம் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவிக்கையில், கண் பாதிப்புக்குள்ளாகி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு தேவையான பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளின் பின்னர் அனைவரும் தற்போது வீடுகளுக்கும் திரும்பியுள்ளனர். வீடு திரும்பியவர்கள் வைத்தியசாலையினால் வழங்கப்பட்ட கண் மருந்துகளை வைத்திய ஆலோசனைக்கு ஏற்ப தொடர்ச்சியாகவும் முறையாகவும் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சிகிச்சை பணிகளில் அர்ப்பணிப்புடன் ஈடுபட்ட கண் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன் என்றார். வவுனியாவில் 2 கிராமுக்கும் அதிகமான கெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா நேற்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வவுனியா மெனிக்வாம் பகுதியில் இக்குற்றச் செயல் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரம் 2021ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வந்துள்ளன. வழக்கு விசாரணையின் போது எதிரிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரை குற்றவாளியாக அறிவித்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. நாட்டில் அதிகரித்து வருகின்ற போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்ற எச்சரிக்கையை சமூகத்துக்கு வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த வழக்கின் சாட்சியங்களை அரசு சட்டவாதி சிவஸ்கந்த ஸ்ரீ நெறிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகளால் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது.
மாகாண மட்டத்தில் தற்போது 30,923 அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் அவற்றின் முன்னேற்றம் மற்றும் அவற்றில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் கல்வி, சுகாதாரம், விவசாயம், கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மத்திய அரசும் மாகாண சபைகளும் ஒரே கொள்கையின் கீழ் தங்களது துறை சார்ந்த எல்லைக்குட்பட்ட திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தேசிய கொள்கைகளின் அடிப்படையில் வேலை திட்டங்களை திட்டமிடுவது மத்திய அரசுக்குரிய பொறுப்பாகும் என்றும் அதன் அடிப்படையில் செயற்திட்டங்களை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவது மாகாண சபைகள் மட்டத்தில் நடைபெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இங்கு திட்டங்கள் இரட்டிப்பாவதை தவிர்ப்பதற்காக அரசு பொறிமுறையில் தரவுகளும் தகவல்களும் திறம்பட பரிமாறப்படுவதோடு முறையான ஒருங்கிணைப்புடன் அது இடம்பெற வேண்டும் எனவும் இதன் மூலம் தேவையற்ற திட்டங்களுக்கு வளங்கள் வீணடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தவும் அவசியமான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் வெளிநாட்டு கடன் மற்றும் நிதி உதவிகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களை வெற்றியடைய செய்து உரிய காலத்தில் அவற்றை நிறைவு செய்வதுடன் அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். கடும் நிதி ஒழுக்கத்தை பேடி உரிய செலவின எல்லைக்குள் செயற்பாடுகளை திட்டமிட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அடுத்த ஆண்டுக்கான பணிகளை உரிய நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்துக்குள் அனைத்து வேலை திட்டங்களையும் திட்டமிடல்களையும் பூர்த்தி செய்யுமாறு பணிப்புரை விடுத்தார். கமநல சேவைகள் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மாகாண சபைகள் ஆகிய 3 நிறுவனங்களின் கீழ் மேற்கொள்ளப்படும் நீர்ப்பாசன மறுசீரமைப்பு பணிகள் தேசிய மட்டத்திலான ஒருங்கிணைந்த திட்டத்துக்கு அமைய செயற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் பல்வேறு வெளிவாரி திட்டங்களின் கீழ் பரந்துபட்டிருக்கும் குளங்களின் புனரமைப்பு பணிகளை ஒரே மத்திய நிலையத்திற்கு கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ள எல்னினோ நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக சிறுபோகத்துக்கு பின்னர் பெரும்போகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் உள்ள குறுகிய காலத்தில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குளங்களின் கொள்ளளவை அதிகரிப்பதுடன் அவற்றை உடனடியாக புனரமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டி வழங்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி முன்னுரிமையாக கருதி அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறும் பணிப்புரை விடுத்தார். பாடசாலை கட்டமைப்பை மீள ஸ்தாபிக்கும் வேலை திட்டம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கம் பிள்ளைகளுக்கு இழைக்கப்படும் அநீதியை தவிர்ப்பதாகும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார். 50 பேருக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை இணைக்கும் போது அந்த பாடசாலைகளுக்கு நேரில் சென்று அவற்றின் பௌதீக நிலை மற்றும் தரவுகளை ஆராய்ந்து முடிவெடுப்பதன் முக்கியத்துவத்தை விளக்கிய ஜனாதிபதி அதற்காக போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவோ அல்லது தேவைப்பட்டால் கொடுப்பனவு ஒன்றை வழங்கவோ அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் கூறினார். கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி இந்த திட்டமிடல்களை துரிதப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். கூட்டு பொறிமுறைக்கும் மாகாண சபைகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் கூட்டு பொறிமுறைக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் உபகரணங்களை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளுக்கு மாகாண சபைகள் பங்களிப்பு வழங்கி வருவதாகவும் இதன் பொழுது கூறப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாகாண சபைகளிலும் எழுந்துள்ள பொதுவான பிரச்சினையாக தொழில்நுட்ப அதிகாரிகளின் பற்றாக்குறை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் தொழில்நுட்ப உதவி அதிகாரிகளை இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக விரைவான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். டெட்வா அனர்த்த நிலைமைக்காக அரசாங்கம் ஒதுக்கிய 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடுகளில் 102 பில்லியன் ரூபாய் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான திட்டங்களை துரிதப்படுத்துமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கு, ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான ரோஷன் கமகே, கபில ஜனக பண்டாரு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும் ஆகியோருடன் மாகாண பிரதம செயலாளர்கள், நிதி ஆணைக்குழு மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகள் உட்பட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடப்பு ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 93,635 உயர்வடைந்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 71 பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் 76 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதிகபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. மொத்த டெங்கு நோயாளர்களில் பாதியளவுக்கும் அதிகளவானோர், அதாவது 52.94% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். தெற்கு மாகாணத்தில் 13,719 பேரும், மத்திய மாகாணத்தில் 8,476 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
மாவட்ட மட்டத்தில் கம்பகம் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக 19,945 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் கொழும்பு மாவட்டத்தில் 18,588 பேரும், கண்டியில் 6,786 பேரும், மாத்தறையில் 6,082 பேரும், களுத்துறையில் 6,059 பேரும், காலியில் 5,133 பேரும், ரத்தினபுரியில் 4,981 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாதாந்த பதிவுகளின்படி ஜூலை மாதத்திலேயே அதிகபட்சமாக 29,964 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஜூன் மாதத்தில் 21,533 பேரும், ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 21 நாட்களில் 8,297 நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதால் அவருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை நீடிக்க வேண்டாம் என அவரது மனைவி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சுரேஷ் சாலேவின் உடல்நிலை தொடர்பில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி இடப்பட்ட கடிதத்தில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் பிப்ரவரி 25 அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவுகளின் பேரில் காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடாத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இருதய பிரச்சினைகள் காரணமாக அவருக்கு இதய கருவி பொருத்தப்பட்டதாகவும் தற்போது தேசிய வைத்தியசாலையில் இருந்து மீண்டும் காவலுக்கு மாற்றுவது அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். எனவே சலைவை நீதிமன்ற கண்காணிப்பு விளக்கமறியலில் காவலுக்கு மாற்றி அவருக்கு தேவையான சிறப்பு மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் சலே அல்லது அவரது குடும்பத்தினர் விசாரணைக்கு இடையூறு செய்ய மாட்டார்கள் என்றும் அதிகாரிகளுடன் முழுமையாக ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் பாதுகாப்பு படைகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கு காணி இழந்த மக்கள் குரல் அமைப்பினர் யாழ் மாவட்ட செயலகத்தில் வைத்து பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரியவிடம் காணி விடுவிப்பு தொடர்பான மகஜரை இன்று கையளித்தனர். எனது பேர் ஜாட்சன் ஃபிகிராடோ. இன்று யாழ் மாவட்டத்தின் உள்ள எங்களுடைய கச்சேரியில் எங்களுடைய கௌரவ பிரதமருடைய தலைமையில் நடைபெற்ற எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள், அதாவது மாற்று வலுவுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்ட நிகழ்வுக்கு வருகை தந்த பிரதமரை நாங்கள் வடகிழக்கு காணாமல் எங்களுடைய வடகிழக்கு காணி இழந்த மக்களின் குரலின் குரலாக இன்று அவர்களை சந்திப்பதற்கான ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது. இன்று அந்த வாய்ப்பில் நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். அதில் எங்களுடைய வடகிழக்கில் காணியை இழந்த மக்கள் பிரதானமாக எங்களுடைய யாழ் மாவட்ட வலிவடக்கு மக்கள், அதே போல் பிரதானமாக மன்னாராக இருக்கலாம், அதே போல் கிளிநொச்சாக இருக்கலாம், அதே போல் எங்களுடைய முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களாக இருக்கலாம், அதே போல் மட்டக்களப்பு, மயிலத்தமடு, மாதமுனை போன்ற நபர்களுடைய இந்த காணி பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த எங்களுடைய மகஜரினை அவருடைய கையளித்தோம். அதே நேரத்தில் நேற்று ஜனாதிபதி அவர்களினாலும் ஒரு கூட்டு சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றதை ஊடகங்களில் அறிகிறோம். அதாவது இந்த காணிகளை மிக விரைவாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு தோரணையிலான செய்தியை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறுனும் இந்த கடந்த அரசுகள் போன்று இந்த அரசும் 1.5 வருடங்களை கடந்த நிலையில் இந்த காணிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த காணியை விடுவதற்கான பூரண சுதந்திரம் இந்த அரசிட கையில் இருக்கிறது. ஆகவே இந்த காணி இழந்த மக்களாக நாங்கள் வலிவடக்கு மக்கள் மற்றும் எங்களுடைய முல்லைத்தீவு கேப்பாப்புலவாக இருக்கலாம் மற்றும் எங்களுடைய மயிலத்தமிழ் மாதமுனையா மக்களாக இருக்கலாம். ஆகவே பல்வேறு நபர்களும் இன்று ஒன்று சேர்ந்து இந்த மகஜரை கையளித்திருக்கிறோம். நன்றி. என்னுடைய பெயர் பொன்னிச்சாமி ரஞ்சனதேவர். நான்
மயிலிட்டி மீள்குடியேற்ற குழுவின் செயலாளர். 36 வருடங்களுக்கு மேலாக கண்ணீர் சிந்தியபடியே வாழ்கின்ற எமது மக்களின் காணிகளை, எமது காணிகள் யாவும் மக்களுடைய உறுதி காணிகள், அரச காணிகள் அல்ல. அவற்றை மக்களிடம் கையளிக்கும்படி கேட்டு இன்று பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவர்களுக்கு ஒரு மகஜரை நாங்கள் கையளித்திருக்கின்றோம். அம்மகஜரில் எமது மக்களின் கவலைகள் என்ற தலைப்பில் நாம் எமது காணிகளை இழந்திருக்கின்ற இந்த சூழலை அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். வெகு விரைவில் எமது மக்களுக்கான கவலையை நீக்கி எமது மக்களின் காணிகளை எமது மக்களின் கைகளில் தரும்படி அவர்களை கண்ணீர் மல்க நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்துலக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான ஆவணி 30ஆம் திகதி நீதிக்கான நீள்பயணம் எனும் தொனிப்பொருளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு கூறலை கோரும் கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெறவுள்ள நிலையில் அனைவரும் ஆதரவு வழங்குமாறு முல்லைத்தீவிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்கள் ஒவ்வொரு தடவையும் மாவட்டம், அதாவது எங்களுடைய 8 மாவட்டங்களிலும் அதை நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த அரசுகளுக்கு. ஆரம்பத்திலே 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பட்டுவால் பகுதியில் வைத்து பிடிக்கப்பட்டவர்கள், இராணுவத்தால் பிடிக்கப்பட்டவர்கள், இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள், முகாம்களிலே பிடிக்கப்பட்டவர்கள், கடலிலே பிடிக்கப்பட்டவர்கள், இப்படியாக ஏராளமானவர்களை தங்களுடைய உறவுகளை தேடி ஒவ்வொரு மாதமுமாக இந்த வீதியாக போராட்டங்களை நடத்தி தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, இதை வெளிக்கொண்டு வர வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான தாய்மார், தந்தைமார் எல்லாம் கனவில் இறந்தும் விட்டார்கள். அவர்களுடைய கண்களில் நீர் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில், கண்ணீர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழுது 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 தேய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனச்சாட்சிக்குரிய மாதிரி இதற்கான விடையை அரசாங்கம் தான் சொல்லணும். வேறு ஒருவரிடையும் கொண்டே ஒப்படைக்கையில் இந்த உறவுகள் நேரடியாக இராணுவத்திடம்தான் ஒப்படைத்தோம். ஆனால் அதற்கான நீதியை தரமாட்டினோம் என்று சொல்லி கொண்டுதான் இந்த வீதியாக அலைகின்றார்கள். இந்த வகையில் இவர்கள் தொடர்ச்சியான ஒரு போராட்டங்களை நடத்தி பல குழுக்களை கூட அரசாங்கம் அமைத்து விட்டது. அதற்கான முடிவுகள் இன்னும் கிடைக்காத நிலை தான் கிடக்கின்றது. இப்படி இருக்க எதிர்வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு தந்தை செல்வா அரங்கில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்துவதற்காக திட்டமிட்டு அந்த மாநாட்டை 8 மாவட்டங்களும் சேர்ந்து அங்கு பெருந்திரளாக வந்து, மக்கள் பெருந்திரளாக வந்து தங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும், தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தாருங்கள் அல்லது உங்களுக்கான பதில்களை சொல்லுங்கள் என்ற ஒரு நிலையில இந்த உறவுகள், அதாவது தேடிக்கொண்டிருக்கும் உறவுகள் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாட்டை நடத்த உள்ளார்கள். தயவு செய்து அனைவரும் மிகப்பெரிய மாநாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, எழுச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு, அதில் பல பல விதங்களை, அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் படங்கள், அது தவிர அந்த இறந்தவர்களின் படங்கள் என்று இப்படி பல விடயங்களை அதில் கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கத்திலையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய அனைத்து மக்களும், சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டுமல்லாமல் கூடுதலானவர்கள் அதிலே கலந்து கொண்டு இந்த பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இதில் நாங்கள் இன்னும் ஒன்று நான் மேலதிகமாக சொல்ல போகிறேன்னா, எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்த போது கூட, அல்லது வேறு தூதுவர்களோ அல்லது இந்த அரசியல் ரீதியான பெரியவர்கள் எவரை சந்தித்தாலும் எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி,
ஏனைய இப்போ பாராளுமன்ற தமிழ் சார்ந்த தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி கூடுதலாக வைக்கப்படுகின்ற கோரிக்கை இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், சிறையில் வாடும் கைதிகளுக்கு விடுதலை வேண்டும், மற்றது எங்களுடைய நிலப்பறிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும், பறித்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், தமிழர்கள் வாழ்ந்த பயணித்த அல்லது விவசாயம் செய்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலையிலேயும், மற்றது எங்களுக்கான ஒரு தீர்வு திட்டம் கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் எல்லா இடமும் எங்களுடைய கோரிக்கைகளை அரசு உட்பட அரசு தலைவர் உட்பட மற்ற ஆரோடைய சைக்கையும் தமிழ் மக்களுக்கான இந்த விடிவுகளைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அபிவிருத்தி என்ற விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் சில விடயங்களில் கவனம் எடுத்து செய்து கொண்டு வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்திலோ தீர்வு திட்டம் விடயத்திலோ அவர்கள் மெத்தன போக்காக செயல்படுறது பல மக்களுடைய நெஞ்சங்களில் வேதனையைத்தான் தருகின்றது என்பதை நாங்கள் வெளிப்படையாகத்தான் சொல்ல வேண்டும். இப்ப இந்த நிலை இல்லாமல் இந்த அரசானது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கிடைக்கவும், சிறையில் வாடும் 10 கைதிகள் தான் அரசியல் கைதிகள் என்று சொல்லப்படுற 10 கைதிகளுக்கும் விடுதலை கிடைக்கவும், எங்களுடைய தீர்வு திட்டம் என்று தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டம் கிடைக்கவும், பிடித்து வைத்திருக்கிற காணிகள் அதாவது எங்களுடைய காணிகளை கூடுதலாக அபகரித்து வைத்திருக்கின்ற வன வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், படையினர் உட்பட பல லட்சக்கணக்கான ஏக்கர் காணிகளை இந்த 4-5 திணைக்களங்களும் வைத்திருக்கின்றார்கள். இதுகளையும் விட்டு மக்களுக்கான ஒரு விவசாய நடவடிக்கையோ அல்லது கடல் தொழில் நடவடிக்கைகளோ நாங்கள் சீராக செய்து இந்த மக்கள் ஒழுங்காக வாழ்வதற்கு உரிய வழியை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மக்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து அதோட திரும்பவும் நான் சொல்லுகின்றேன், 30ஆம் தேதிய போராட்டத்துக்கு அனைத்து மக்களும் வருகை தந்து இந்த போராட்டத்தை வலுப்பெற செய்வதோடு காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.